கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் இல்லையா? சரி, இந்த பவர்ஃபுல்லான வசனத்தோட இன்னைக்கு நம்ம ஆய்வ ஆரம்பிக்கலாம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, 16ஆம் சங்கீதத்தோட ரகசியங்களை திறக்க போற ஒரு திறவுகோல். வாங்க, அந்த ஆழமான அர்த்தங்களை நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த மூலப்பாடம், அதாவது 16ஆம் சங்கீதம், ஏதோ ஒரு பழங்காலத்து ஜபம் மட்டும் இல்ல, தனக்குள்ள நிறைய இறையல் ரகசியங்களை அது ஒளிச்சு வச்சிருக்கு. அந்த ரகசியங்களை ஒவ்வொன்னா அவிழ்த்து இதை எப்படி ஒரு ஜபமா மட்டும் இல்லாம ஒரு நித்திய தீர்க்க தரிசனமா மாறுதுன்னு நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். சரி, நம்ம ஆய்வோட பாதை இதுதான். முதலாவதா தேவனுடன் ஐக்கியம், 2ஆவதா விசுவாசமும் எச்சரிப்பும், 3ஆவதா மேசியாவின் உயிர்த்தெழுதல், 4ஆவதா கர்த்தரின் ஆலோசனை, கடைசியா நித்திய பேரின்பம். இத ஒவ்வொன்னா இப்ப பார்க்கலாம். முதல் பகுதி, தேவனுடன் ஐக்கியம். இதோட துணைத்தலைப்பு சங்கீதத்தின் கட்டமைப்பு ரகசியங்களை வெளிப்படுத்துதல். இந்த மூல உரை நமக்கு ஒரு சுவாரஸ்யமான சின்ன ஹோம்வொர்க் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த 16ஆம் சங்கீதத்துக்குள்ள ஒரு ஜெபக்குறிப்பு, உறவு குறிக்கிற சில வார்த்தைகள், 15 ஆசீர்வாதங்கள், அப்புறம் ஒரே ஒரு எச்சரிப்பு, இதெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. இத வாசிக்கும்போது தேடி கண்டுபிடிக்கணும்னு மூல உரை நமக்கு சவால் விடுது. இது சும்மா வாசிக்கிறத விட தேடி படிக்கிறது எவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இந்த மூலவுரை ஒரு இரட்டை தன்மைய நமக்கு காட்டுது. அதாவது இதுல வர பல குறிப்புகள் வரலாற்றுல வாழ்ந்த தாவீதோட சொந்த அனுபவங்களாவும் இருக்கு. அதே சமயம் பிற்காலத்துல வரப்போற மேசியாவான கிறிஸ்துவ பத்தின தீர்க்க தரிசனமாவும் ரொம்ப துல்லியமா பொருந்துது. வேதத்துல இந்த மாதிரி இருவரை குறிக்கிற வழக்கம் நிறைய இடங்கள்ல இருக்குங்கிறத நாம மனசுல வச்சுக்கணும். இப்போ 2வது பகுதிக்கு வந்திருக்கோம், விசுவாசமும் எச்சரிப்பும். இதோட துணைத்தலைப்பு விசுவாசிகளுக்கான நடைமுறை அழிவுரைகள். சரி, நம்ம பூமிக்குரிய கடமை என்ன? வசனங்கள் 2 மற்றும் 3லிருந்து ஒரு நேரடியான பிராக்டிக்கலான விஷயத்த இந்த நூல் நமக்கு சொல்லுது. பூமியில இருக்கிற கர்த்தவின் ஊழியர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் பொருள் உதவி செய்யறது ஒவ்வொரு கிறிஸ்தவனோட கடமைன்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. பாருங்க, இது வெறும் தத்துவமா இல்லாம நாம செய்ய வேண்டிய ஒரு செயலை வலியுறுத்துது. இதே பகுதியில 4ஆம் வசனத்துல நாம முன்னாடியே தேடச் சொன்ன அந்த ஒற்றை எச்சரிப்பிற்கு, அந்நிய தெய்வங்களை தேடி போறவங்களுக்கு வேதனைகள் அதிகமாகும், அதனால அவங்கள நாடக்கூடாதுனோ, அவங்க பேர்களை கூட நம்ம உதடுகளால உச்சரிக்காம இருக்கிறதே நல்லதுனோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆலோசனைய மூல உரை கொடுக்குது. விசுவாசிகளுக்கு ஒரு ஆன்மீக எல்லைய செட் பண்ண இந்த அறிவுரை ரொம்ப முக்கியம்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா மைய பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 3, மேசியாவின் உயிர்த்தெழுதல். துணைத்தலைப்பு 3வது மேசியானிய சங்கீதம். இப்போ இந்த விஷயத்த கொஞ்சம் கவனிங்க. 8 முதல் 10 வரையிலான வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற சரீர உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டுல எப்படி உறுதியா நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு இந்த அட்டவணை காட்டுது. அப்போஸ்தலர் 2ல பேதுருவும் அப்போஸ்தலர் 13ல பவுலும் இத ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோமர் 1:5 படி அவர் உயிர்த்தெழுந்ததுனாலேயே தேவனுடைய குமாரன் என்றும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு பழங்கால பாடல் பிற்கால வரலாற்றோட எப்படி பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இதிலிருந்து மூலப்பாடம் ஒரு ரொம்பவும் ஸ்ட்ராங்கான இறையியல் நிலைப்பாட்டம் முன்வைக்குது. சரீர உயிர்த்தெழுதல முழுமையா நம்பாத ஒருத்தன் உண்மையான கிறிஸ்தவனே கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த மையமான இறையியல் கூற்று. விசுவாசத்தோட ஆணி வேரா எந்த ஒரு சமரசமும் இல்லாம இது சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையிலே நம்மள ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு பாயிண்ட் இல்லையா? நம்மோட 4வது கருப்பொருள், கர்த்தரின் ஆலோசனை. இதோட துணை தலைப்பு தெய்வீக வழிகாட்டுதலை தேடுதலும் பெறுதலும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தர்கிட்ட இருந்து எப்படி ஆலோசனை வாங்குறது, அதுக்கு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு 4 வழிகளே இந்த உரை நமக்கு பட்டியலிடுது. முதலாவது வேத தியானம். வேதம் வாசிக்கும்போது அதுல இருந்தே கர்த்தர் பேசுவார். 2வது தனிப்பட்ட ஜபம். நம்ம ஜபத்தின் மூலமா காரியங்களுக்கு தெளிவு கிடைக்கும். 3வது ஐக்கிய ஜபம். மத்த விசுவாசிகளோட சேர்ந்து ஜபிக்கும் போதும் ஆலோசனைகள் கிடைக்கும். 4வது சபையின் மூலமாவும் தர்ஷனங்கள் மூலமாவும் தேவன் வழி நடத்துவார். எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இப்படி ஆலோசனை கேட்டு நடக்கிறது தான் சிறந்ததுன்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. சரி, கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வச்சிருக்கிற ஒருத்தருக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? 8 மற்றும் 9ஆம் வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் தன்னோடவே இருக்கிறார்னு உணர்ந்து வாழ்ற ஒருத்தன் என்ன பெரிய தொல்லை வந்தாலும் கலங்கவே மாட்டான். அவனோட இருதயம் எப்பவும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா எப்பவும் அவர் பிரசன்னத்துல வாழ பழக்கத்தை நாம வச்சுக்கணும்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது. இப்போ நம்ம
இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5 நித்திய பேரின்பம். இதோட துணை தலைப்பு பூமியில் பரலோகத்தை அனுபவித்தல். இந்த மூல உரையோட இறுதி முடிவு உண்மையிலேயே ரொம்ப வியப்பானதுங்க. பொதுவா பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் மரணத்துக்கு அப்புறம் பரலோகத்துல மட்டுமே கிடைக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதை இந்த உலகத்திலேயே நாம வாழ்ற இன்றைக்கே ஓரளவு அனுபவிக்க முடியும்னு இந்த மூல உரை ரொம்ப ஆழமா பதிவு செய்து. என்னது, இங்கேயே பரலோகத்தை அனுபவிக்கலாமா? அது எப்படி சாத்தியம்னு நீங்க யோசிக்கலாம். அந்த மகத்தான ஆவிக்குரிய சந்தோஷத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா தொட்டு பார்க்கறது? அதுக்கான நேரடியான வழிகள் இதோ. விசுவாசிகளோட கூடி ஜெபிக்கும் போதும், வேதத்தை ஆழமா தியானிக்கும் போதும், கர்த்தரை முழு மனசோட துதித்து ஜெபிக்கும் போதும், அவருக்காக ஊழியம் செய்யும் போதும், அந்த நித்திய பேரின்பத்தோட பிரசன்னத்தை நாம இங்கேயே இப்போதே அனுபவிக்க முடியும்னு இது உறுதியா சொல்லுது. இதையெல்லாம் பார்த்த பிறகு இந்த மூல உரை நம்ம முன்னாடி வைக்கிற, நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற நேரடியான கேள்வி இதுதான். பரிபூரண ஆனந்தத்தை அனுபவிக்கிறீரா? தேவன் தர்ற அந்த பரிபூரண ஆனந்தமும் பேரின்பமும் உங்க வாழ்க்கையில இருக்கா? அது நீங்க ஒவ்வொரு நாளும் உணர்றீங்களா? இந்த சவாலான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இந்த முழுமையான பகுப்பாய்வு உங்களுக்கு பல புதிய கோணங்களை திறந்திருக்கும்னு நம்புறேன். இது போல தொடர்ந்து நாம சேர்ந்து கற்போம்.